மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியது? ஏன் இவ்வளவு மகத்துவம்? பங்குனி உத்திரம் என்றால் முருகன் நினைவுக்கு வருவார். சிவராத்திரி என்றால் சிவன், நவராத்திரி என்றால் அம்மன், ஏகாதசி என்றால் பெருமாள். அப்படி என்றால் மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியது? இந்த கேள்விக்கு பலருக்கும் தெளிவான பதில் தெரியாது. அதனால்தான் மாசி மகத்தின் உண்மையான மகத்துவம் பலருக்கும் இன்றளவு தெரியாமலே இருக்கிறது. இன்று இந்த வீடியோல மாசி மகம் என்றால் என்ன, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், என்ன பலன்கள் கிடைக்கும், எல்லாவற்றையும் இந்த வீடியோல முழுமையாக தெரிந்து கொள்வோம். உண்மையில் மாசி மகம் ஒரு தெய்வத்திற்கே மட்டும் உரிய நாள் அல்ல. இது அனைத்து தெய்வங்களின் அருளும் சேரும் ஒரு மிக புனிதமான நாள் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் செய்யப்படும் நல்ல செயல்கள், தானம், தர்மம், விரதம் போன்றவை இரட்டிப்பு பலனை தரும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் மகம் நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் விரதமிருந்து இறைவனை நினைத்தால் கடந்த கால பாவங்கள் கரையும், மறுபிறவி பந்தம் குறையும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மகம் நட்சத்திரம் முன்னோர்களுடன் தொடர்புடைய நட்சத்திரமாக, அதாவது பித்ரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதனால் மாசி மகம் தினம் பித்ரு வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது, முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வது, ஏழைகளுக்கு உணவு அளிப்பது போன்றவை குடும்பத்தில் இருந்து வரும் தடைகள் மற்றும் தோஷங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. அவ்வாறு செய்வதால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை, மன அமைதி இல்லாமை, திருமண தடை போன்றவை இருந்தால் மாசி மகம் அன்று முன்னோர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். 7 தலைமுறை பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. மாசி மகம் அன்று கனவில் முன்னோர் வருவது நல்ல அறிகுறியாகும். மாசி மகம் உருவான வரலாறை பற்றி பார்ப்போம். மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றளர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார். இவரின் தளரா முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. முதியவரை காணோம். அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். பின்னர் தனது திவ்ய ரூபத்தில் காட்சி அளித்து தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த சேது கடலில் மாசி மகம் அன்று நீராடினால் மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்று அவர் அருள் வழங்கினார். அதனால்தான் மாசி மகம் தினத்தில் தீர்த்தவாரி மற்றும் புனித நீராடல் மிகவும் முக்கியமானதாகிறது. நதி, கடல், குளம் போன்ற நீர் நிலைகளில் நீராடுவது பாவ நிவர்த்தி தரும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கும்பகோணம் நகரின் மகாமக குளம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம். அது குரு பகவான் ஒரு ராசி சுற்று முடிக்கும் சுழற்சியுடன் சம்பந்தப்பட்டது. அந்த குளத்தில் 20 தீர்த்த கிணறுகள் உள்ளன. ஒவ்வொரு கிணறும் ஒரு தெய்வ சக்தியை குறிக்கும். கும்பகோணம் நகரில் உள்ள இந்த குளத்தில் நீராடுவது கோடி புண்ணியம் தரும் என நம்பப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் மாசி மகம். ஐதீகம் என்ன சொல்கிறது என்றால், உலகத்தை படைப்பதற்காக உலக பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர். அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பாள் ஏய அதன் மூக்கு பகுதி, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோண பகுதி உடைந்து விழுந்ததாம். அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள். காசியில் பிறந்தோர் பாவம்
கும்பகோணத்தில் போகும். கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மாசி மக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரையு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் ஐதீகம். அந்த நாளில் பல புனித நதிகளின் சக்தியும் அந்த நீரில் கலக்கிறது என்ற ஐதீகம் உள்ளது. அங்கு நீராட முடியாவிட்டாலும் அருகில் உள்ள எந்த நீர்நிலைகளிலும் பக்தியுடன் நீராடி இறைவனை நினைத்தாலே போதும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்த நாள் சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள் என்றும் கூறப்படுகிறது. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்த நாளும் மாசி மகம் நாள்தான் என நம்பப்படுகிறது. அதனால் ஓம் நம சிவாய என்று 108 முறை மந்திரத்தை ஜபித்தல், சிவாலய தரிசனம் செய்தல், பால் அல்லது நீர் அபிஷேகம் செய்தல் போன்றவை நல்ல பலனை தரும். மேலும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் இந்த நாளில் சிவ வழிபாடை செய்தால் மனம் அமைதியை பெறும். அதாவது அன்றைய தினம் அபிஷேகம், ருத்ர ஜபம், ஓம் நம சிவாயா என்ற மந்திரம், பால், நீர் அபிஷேகங்கள் செய்தால் தோஷங்கள் நீங்கும். அதே போல் பெருமாளையும் இந்த நாளில் வழிபடலாம். வராக அவதாரத்தில் பூமாதேவியை மீட்ட நாள் மாசி மகம் என சில புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு வாங்குதல், கடன் சுமை போன்றவற்றுக்கு இந்த நாள் பெருமாள் வழிபாடு நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணு சகஸ்கர நாமம் அல்லது எளிமையாக ஓம் நமோ நாராயணாய என்று ஜபித்தாலும் போதும். முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபடலாம். ஞானத்தின் அடையாளமான முருகன் அருள் கிடைக்க இந்த நாள் சிறந்தது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், புத்தி தெளிவு, மன ஒருமை கிடைக்க ஓம் சரவண பவ என்று 54 முறை ஜபிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் படித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதாவது முருகன் அருள் முழுமையாக பெற கந்தசஷ்டி கவசம், சரவணபவ மந்திரம், பால் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். பெண்களுக்கு மாசி மகம் மிகவும் புண்ணியமான நாளாகும். உமாதேவி மகம் நட்சத்திரத்தில் தாட்சாயணியாக அவதரித்த நாள் என்று கூறப்படுகிறது. அதனால் திருமண தடை நீங்க, குடும்ப நலன் பெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க அம்மனை வழிபடலாம். எலுமிச்சை தீபம் ஏற்றி லட்சுமி அல்லது பார்வதி அஷ்டோத்திரம் சொல்லலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கேது கர்ம நிவர்த்தி செய்யும் கிரகமாக கருதப்படுகிறார். அதனால் மாசி மகம் அன்று கேது பரிகாரம் செய்தால் மனக்குழப்பம் குறையும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், பழைய தடைபட்ட விஷயங்கள் சரியாகும் என்று நம்பப்படுகிறது. நவக்கிரக சந்நிதியில் கேதுவுக்கு வஸ்திரம் சாத்தி சாம்பிராணி தூபம் மற்றும் வெள்ளை மலர் சமர்ப்பித்து வழிபடலாம். மாசி மகம் அன்று குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்ப சாபங்கள் நீங்கும், தடைகள் அகலும், முன்னேற்றம் உண்டாகும். அதனால் இந்த நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்தது. மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தரும். மாசி மகம் என்பது வெளிப்படையாக ஒரு பண்டிகை நாள் மட்டுமல்ல, அது நம் மனதையும் சுத்தப்படுத்தும் நாள். பழைய சண்டைகளை மறந்து மன்னிப்பு கேட்க நல்ல நாள். மனதில் இருந்த குற்ற உணர்ச்சிகளை விட்டுவிட நல்ல நாளாகும். குடும்பமாக சேர்ந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய நல்ல நாளாகும். மாசி மகம் அன்று முறைப்படி விரதமிருந்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெறுவோம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய வழிபாடு செய்யலாம். காலை சீக்கிரமாக எழுந்து குளித்து வீட்டின் வாசலில் நீர் தெளித்து தீபம் ஏற்றி குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்யலாம். சிறிய அளவில் அன்னதானம் செய்தாலும் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். வீட்டிற்கோ அல்லது வீட்டிற்கு அருகில் பசு வந்தால் பசுவிற்கு புல் பழங்கள் கொடுத்தால் நற்பலனை தரும். மொத்தத்தில் பார்த்தால் மாசி மகம் என்பது சிவன், விஷ்ணு, முருகன், அம்மன், குலதெய்வங்கள் மற்றும் முன்னோர்கள் அனைவரின் அருளும் சேரும் நாளாகும். கர்மா குறையும் நாளாகும். குடும்ப தடைகள் நீங்கும் நாளாகும். ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் நாளாகும். அதனால்
இந்த நாளை சாதாரணமாக பார்க்காமல் பக்தியுடன் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாசி மகம் நாளில் அனைவரும் விரதமிருந்து புனித நீராடி தங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து இறைவன் அருளை பெறுங்கள். மாசி மக நல்வாழ்த்துக்கள்.